வெல்கம் பேக் டு அவர் சேனல். மை சேனல். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னா, கொஞ்சம் வந்து வீட்டுல இருக்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, வெளியே போலான்னு சொன்ன பாவத்துக்கு எங்க ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு அப் அண்ட் டவுன் குறைஞ்சது 700 கிலோமீட்டர்ஸ், 700 கிலோமீட்டர்ஸ். இப்போ வரத்துக்கு மட்டும் 350 கிலோமீட்டர்ஸ் வந்து நாங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலா ஆல்ரெடி நாங்க வந்த இடம் தான். இப்ப மறுபடியும் வந்து பாப்பா கூட வந்திருக்கோம். அப்பயும் பாப்பா ஒண்ணுமே தெரியாது, இப்ப எல்லாமே தெரியுது. அந்த என்ட்ரி ஆகிறதுக்குள்ள 1000 பொருளை கேட்டு டைப் பண்ணிட்டுன்னு சொல்லி அங்க போய் அது எவ்வளவு என்ஜாய்மெண்ட் பண்ண போறோன்றதெல்லாம் நாங்க வீடியோக்குள்ள காமிக்கிறோம். இது வந்து என்ன இடம் அப்படின்லாம் வந்து நாங்க சொன்னா கண்டிப்பா வளரும், கண்டிப்பா நாங்க சொல்றதுக்கே வளரும். சோ அதனால இது என்ன இடம், எங்க வந்திருக்கோம், இதோட டீடைல்ஸ் என்ன அப்படின்றத அவங்க கிட்டே கேட்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பவுமே 2 பேருக்கு கிளாஸ் ஆகும். இல்லைன்னா நடுவுல ஒரு ஆள் இப்படி நிக்க வச்சுட்டு நாங்க பாட்டு பேசிட்டு இருப்போமேன்னு கண்டிப்பா நினைப்பீங்க. பேக்ரவுண்ட்லாம் வச்சு நீங்க பாக்கும்போது கணிச்சிருப்பீங்க, ஆஹா எங்கேயோ ஃபேமிலியோட போயிருக்காங்க, இந்த இடம் தான் உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா நினைச்சிருப்பீங்க. சரி வாங்க, இது வந்து ஃபுல்லா நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, என்னென்ன இருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. சோ அதனால இவங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம இது மை ட்ரிப் ஹவுஸ் போட், மை ட்ரிப் ஹவுஸ் போட். இது வந்து மை ட்ரிப் ஹவுஸ் போட் நம்ம கம்பெனி நேம். இது ஆலப்பியில சுங்கம் கன்னிட்டா இந்த இடத்துல இருக்கு. இது நம்ம 7 பெட்ரூம் லக்ஸரி போட். நமக்கு இந்த போட்டுக்குள்ள 7 பெட்ரூம் இருக்கு, 7 பெட்ரூம்ஸ் இருக்கு. நமக்கு 3 கேட்டகரிஸ் இருக்கு. டீலக்ஸ் இருக்கு, பிரீமியம் இருக்கு, லக்ஸரி இருக்கு. டீலக்ஸ் வந்து இது நம்ம பேசிக் கேட்டகரி. பேசிக் கேட்டகரி இருந்தால் அதில் ஏசி டைமிங் இருக்கு. ஏசி டைமிங் நைட் 9 to morning 6 o'clock. பின்ன ஒன்று இருக்கு நமக்கு ப்ரீமியம். ப்ரீமியம் இருந்தால் ஃபுல் டைம் ஏசி இருக்கு ரூம். பின்ன ஒரு லக்ஸரி கேட்டகரி இருக்கு. அது வந்து ரூம் அப்பர் டெக்காக இருக்கும். அது ரூம் என்டையர்லி டிஃப்ரெண்டாக இருக்கும், எல்லாமே இருக்கு. பின்ன நமக்கு இது இருக்கு, ஸ்பீட் போட் இருக்கு. லக்ஸரிக்கு ஃபுல் டைம் ஏசி கண்டினியூஸ் ஆகிடும், ரூமும் டிஃபரண்டா இருக்கு. அதாவது பிரீமியம் மாதிரி ரூம் டிஃபரண்டா இருக்கு, லக்ஸரியா இருக்கு. இப்போ என்னன்னா ஃபுல்லா இது வந்து போட்டுக்குள்ள இருக்குது. போட்டுக்கு வெளிய வந்து ஸ்பீட் போட், ஸ்மால் போட், கயாக்கிங். இது மூணுமே வந்து நம்ம செப்பரேட்டா நம்ம அதுல போகணும்னு விருப்பப்படுறவங்க நம்ம அதுக்குள்ள போய்க்கலாம். இன்னொன்னு நான் மறுபடியும் சொல்லிடுறேன், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது புரியாது, நம்ம தமிழ் மக்களுக்கு புரியாது. சோ நான் உங்களுக்காக நான் சொல்லிடுறேன். இதோட பிளேஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மை ட்ரிப் ஹவுஸ் போட். இது வந்து அலப்பியில சுங்கம்ன்ற இடத்துல இருக்கு. இதுல வந்து 3 விதமான 7 ரூம்ஸ் இருக்கும். கீழே ஃபுல்லா பாத்தீங்கன்னா 4 பெட்ரூம் இருக்கும். அது வந்து டீலக்ஸ், பிரீமியம் சொல்லிட்டு. டீலக்ஸ்க்கு வந்து டைமிங் இருக்கு, பிரீமியம்க்கு வந்து டைமிங் என்ன 9 to 6. டீலக்ஸ்க்கு டைமிங் ஏசி டைமிங் நைட் 9 to morning 6 o'clock. பிரீமியம் வந்து கண்டினியூஸா ரூமுக்குள்ள ஏசி இருக்கும். லக்ஸரியா இருக்கிற ரூம் பாத்தீங்கன்னா அது ரூமும் டோட்டலா சேஞ்சா இருக்கும். மத்தபடி எல்லாமே டிஃபரன்ஸா இருக்கும், எல்லாமே கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லா அது உள்ள போய் நமக்கு ஷேரிங் இருக்கு. இது ஷேரிங் போட். நமக்கு ஷேரிங் ஆனா கொஞ்சம் பட்ஜெட் கம்மியா இருக்கும். இது வந்து ஷேரிங் போட். இது வந்து ஷேரிங் போட் செப்பரேட்டாவும் இருக்கு, கப்பலுக்கு தனியா போட்டும் இருக்கு. இது ஷேரிங் வேணும் வந்து இது ஷேரிங் எடுக்க, இல்ல இண்டிவிஜுவல் வேணும் இண்டிவிஜுவலா எடுக்கலாம். அதாவது கொஞ்சம் பெரிய ஃபேமிலியா இருந்தீங்கன்னா இண்டிவிஜுவலா நீங்க எடுத்துக்கலாம். குட்டி குட்டி ஃபேமிலி அப்படின்னா ஷேரிங் போட்லயே நீங்க வந்து டிராவல் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான். சரி வாங்க, இப்போ வந்து அந்த ரூம் எல்லாம் நம்ம தெளிவாக போய் பார்த்தல எப்படி இருக்கு. ஆஃபீஸ் இங்க தான் செக் இன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்கு. எல்லாமே இது வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நம்மளோட நேமு, செக் இன் டேட்டு, செக் அவுட் டேட்டு, போட்டோட நேமு, இந்த மாதிரி நிறைய இது கேட்டிருக்காங்க. பின்னாடி வந்து இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. இதை வந்து நம்ம படிச்சுட்டு தான் இருக்கணும், ஏன்னா சண்டை போடக்கூடாதுல வந்து நெய்யினால ஒரு ஃபார்மாவே கொடுத்து ஃபில் பண்ண சொல்லிட்டாங்க. நம்மளும் ஃபில் பண்ணிட்டு அப்படியே ஆரம்பிச்சிருக்கோம். ஆக்சுவலா இது எனக்கு ஓட்ட தெரியும். சரி நம்ம வந்து என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். செருப்புல அடிச்சு போடுது, எந்திரிக்கா டைம் ஆயிட்டு இருக்கு, போலாம். நமக்கு 3 கேட்டகரி இருக்கு. டீலக்ஸ் இருக்கு, பிரீமியம் இருக்கு, லக்ஸரி இருக்கு. டீலக்ஸ், பிரீமியம், லக்ஸரி. அது நமக்கு ரூமுக்குள்ள சொல்லு. இப்போ வந்து இதுதான் என்ட்ரி பாயிண்ட் சொல்லலாம். அதாவது வந்து இந்த ரிலாக்ஸ் நமக்கு வந்து பிடிச்ச பிளேஸ்னு சொல்லலாம். டீ காஃபி எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே போட்டு போகும்போது டீ காஃபி குடிச்சிட்டு இங்க பார்த்தா சூப்பரா இருக்கும். இதுல வந்து 3 வகையான வந்து ஒரு ரூம்ஸ் எல்லாம் இருக்காமா. என்னன்னா டீலக்ஸ், பிரீமியம், லக்ஸரி அப்படின்னு சொல்லி 3 வகையான ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது என்ன ரூம்னா, இது டீலக்ஸ் பிரீமியம் ரூம்ஸ். இது வந்து டீலக்ஸ் பிரீமியம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல.
இதுங்கண்ணா இது சேம் கேட்டகரி டீலக்ஸ் ரூம்ஸ். இது டீலக்ஸ் பிரீமியம் தான். நல்லா இருக்கு. அதாவது நம்ம வீட்ல படுத்துறதுலயே படுத்துட்டு டிவி தான் பாத்துட்டு இருப்போம். இங்க வந்து போட் அப்படியே மூவ் ஆகும், நம்ம ஜாலியா அப்படியே உட்காந்துட்டு பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி சேம் மாதிரி ரூம் தான். ஆனா கீழே வந்து மொத்தம் 4 ரூம்ஸ் இருக்கு. அததான் வந்து நம்ம சுத்தி காட்டுறோம். ஒரு ஃபேமிலியா நியூவா மேரேஜ் ஆனவங்க கப்பலாவும் வரலாம், ஃப்ரெண்ட்ஸாவும் வரலாம், 2 ஃபேமிலி ஜாயின் ஆகியும் வரலாம். சூப்பரா இருக்கு. இடம்லாம் வந்து எல்லாத்துக்குமே தகுந்த மாதிரி இருக்கும். பாத்ரூம்லாம் நான் பேசிட்டு இருக்கேன். பேசு. இதுவும் அதே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் என்னன்னா அந்த மிரர் பாத்ரூம் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு போட் ஹவுஸ்ல கீழே 4 ரூம், மேல வந்து 3 ரூம். அததான் வந்து நம்ம இப்போ ஒண்ணு நமக்கு ரொம்பவே பிடிச்ச இடம். என்னன்னு உள்ள முடியாது, அப்படியே வீட்டுல இருக்கிற மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க. சிக்கனா சமைச்சு ரசமா எங்க மீன்லாம் காணோம். ஓ இனிதான் கிளீன் பண்ணி சமைக்கணுமா? ஆஹா. ஒரே ஒரு டவுட், எனி டைம் டீ காபி கேட்காம போட்டு தர மாட்டீங்களா? இப்போ வேண்டாம், ஈவினிங் குடிச்சு மேல போய் பார்க்கலாம். ஏய் நான் அழகா இருக்கேனா? சீ கருமோ. மேல பாரு லைட் சூப்பரா தெரியுது. இரு இங்க வந்து காமிக்கிறேன். அப்படியே ஆமால இதெல்லாம் வந்து டைனிங் ஏரியாவும். கீழ ஒரு டைனிங் ஏரியா பார்த்தோம்ல, அதுவும் இதுவும் ரெண்டுமே தான். சில பேருக்கு வந்து வெஜ் பிடிக்கும், நான்வெஜ் பிடிக்காது. அந்த மாதிரி என்னக்கா ஸ்ப்ளிட் பண்ண சொல்லுவாங்க. அதனால வெஜ் பிடிக்கிறவங்க மேலையும் நான்வெஜ் கீழே வச்சுக்கலாம். இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நம்ம மேல ரூம் எடுத்தவங்க ஷேர் பண்ணிக்கலாம், கீழே இருக்கிறவங்களும் மேல வந்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே காமன் தான் டைனிங் ஏரியா. இது தனியா அங்க வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு மிரர் இருக்கு. பரவாயில்ல, ஃபேன்ல வச்சிருக்காங்க. இந்த ஸ்பாட் தான் சூப்பரா இருக்கும். இதுதான் வேற லெவல். இங்க இருந்து நம்ம அப்படியே ரன்னிங்ல போயிட்டு இருக்கும்போது இப்படி ரசிச்சுக்கிட்டே இருந்தா சூப்பரா இருக்கும். சோ இந்த பாட்டுக்கெல்லாம் போறாள். அதுக்குள்ள நீ என்ன மேட்டர் அதை மட்டும் பேசு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதுதான் வந்து டைனிங் ஏரியா. கீழே இருக்கிறவங்க மேல யூஸ் பண்ணிக்கலாம், மேல இருக்கிறவங்க கீழே யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு பேர் தான் ஷேரிங் போட்டு. ஆமா வா, அப்புறம் எதுக்கு என்னை பேச வைக்கிறேன். மேல வந்து மொத்தம் 3 ரூம்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து லக்ஸரி ரூம்ஸ். நம்ம ரூம் போய் பார்க்கலாமா? லைட் ஆன்ல இல்லையா? வாவ், அது எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஷாம்பு, சோப்பு எல்லாம் தராங்க போல, டவல் எல்லாம். லக்ஸரினா லக்ஸரி தான்ப்பா, லக்ஸரியா தான் இருக்கு ரியலாவே. எனக்கு ஒரு ரூம், என் பிள்ளைக்கு ஒரு ரூம். ஆமா கொடுத்து போட்டு நான் கூட வருவேன் வாப்ல. ஆக்சுவலா இது என்ன ரூம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நியூலி மேரிடு கப்பல் எல்லாம் வருவாங்களா, அவங்களுக்காக வந்து ஸ்பெஷலா ரெடி பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா நான் அதை வந்து இன்ஸ்டாகிராம்ல தான் பாத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நேர்ல பாக்குறேன். சூப்பரா இருக்கு. நீ மகளினி பார்த்தானா சண்டைக்கு போயிருமா? இங்க வர்றி இப்படி பாத்துக்கிறது படத்தை. இது ஃபுல்லாவே கீழே 4 பெட்ரூம் இருக்கும். 4மே வந்து லக்ஸரியானது. ஏய் எல்லா ரூமுமே டெக்கரேஷன் தாண்டி. தெரியா அந்த லாஸ்ட் லக்ஸரி. ஆக்சுவலா எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வரணும். ஹேண்டில் மட்டும் மாறி மாறி இருக்கு. பாத்ரூம் கபோர்டு நம்ம இருந்தோம்ல அதேதான். சூப்பரா இருக்குல்ல. ஃபுல்லா இங்க வந்து கீழே தங்கறவங்க மேல டின்னருக்கு வந்து இது டைனிங் ஏரியா. நம்ம டைனிங் ஏரியா இது. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து செகண்ட் போட். இது வந்து 3வது போட். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஆக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, நான் விஜய் சேதுபதி சாரு, அப்புறம் சிவகார்த்திகேயன் சாரு இவங்க எல்லாம் வந்தா வந்து இங்கதான் ஸ்டே பண்ணுவாங்களாமா. அப்படி என்ன உள்ள இருக்கு, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இதுல என்ன அப்படின்னா மொத்தம் 3 பெட்ரூம். கீழே 2 இருக்கு, பிளஸ் கிச்சன் 1 இருக்கு, மேல ஒரு பெட்ரூமும் டைனிங் ஹாலும் இருக்கு.
அப்படியே கொஞ்சம் இப்படி வாங்க எடுக்குதுறீங்க மேல வந்து லெஃப்ட் சைடு ஒரு ரூம் இருக்கு, ரைட் சைடு வந்து டைனிங் ஹால் இருக்கு. நம்ம லெஃப்ட் சைடு ரூம் வந்து பார்க்கணும்னா லுக் லைக் எங்க அக்காக்கு இத பார்த்தனே சந்திரமுகி கட்டு ஞாபகம் வருதான். சந்திரமுகி அக்காவோட கால் சைஸ் இருப்பாளா? சந்திரமுகி அக்கா கால் சைஸ் ஆமாடியே. இது வந்து இண்டிவிஜுவல் ஷேரிங் எல்லாமே தான் இன்டிகேட் ஆகும். ஷேரிங் இது இன்க்ளூட் ஆகாது. இண்டிவிஜுவல் இது வந்து இண்டிவிஜுவல். ஆமா ஆக்டர்ஸ்லாம் வந்து தங்குறாங்க அப்ப இண்டிவிஜுவல் தானே. வந்தா உண்மையா சொல்ல போனா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து உண்மையாவே பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா மெயினா எதுக்கு பீஸ்ஃபுல்னு சொல்றேன்னா மொபைலுக்குலாம் டவர் கிடைக்காது. ஒரு நாள் ஃபுல்லா ஆஃப் பண்ணி வச்சுட்டு பேசாம தூங்கலாம். வாங்க நம்ம ஏரியாவை பார்க்க போலாம். டைனிங் ஹால், டைனிங் ஹால் அப்படி சொல்லணும். ஆல் அப்படி சொல்லு. நாங்க வந்து போன டைம் வந்தப்ப ப்ரோ பிக்ஸ் தான் கொடுத்தாங்க. எதா கொடுத்திருந்தாங்க. இந்த டைம் வந்து எங்களுக்கு கம்மி தான். ஏறி இப்படி உட்கார்ந்து பாத்துக்கறதா? ஜாலியா அப்படி பாத்துக்கிறது. இப்படி போகுதுன்னு. அதுல ஏறக்கூடாதா? ஏறிக்கலாம். டான்ஸே அல்ல அதுல நின்னு. 1 மணிக்கு செக் இன். நானடா வேட்டையன். 1 மணிக்கு செக் இன். எப்போனாலும் இந்த இது ரன் ஆயிட்டு தான் இருக்கும். செக் இன் டைம் பாத்தீங்கன்னா 12 o'clock, ஆஃப்டர்நூன் 12 o'clock, மறுநாள் 9 o'clock வரையும் நம்ம இருந்துக்கலாம். இவ்வளோ வைப் பண்ண முடியுமோ வைப் பண்ணிட்டு ஜாலியா இருந்துக்கலாம். இப்போ நம்ம போய் வெயிட் பண்ணோம். ஒரு மணி ஆக போகுது. நமக்கு வந்து செக் இன் டைம் ஆயிடுச்சு. ஸோ வாங்க போகலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்பதான் வந்திருக்கோம். நமக்கு வந்தோடனே வெல்கம் ட்ரிங்க் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல. தேங்க்யூ. தேங்க்யூ. இது வந்து கப்பல் போட். ஒரே ஒரு 1 BHK அந்த மாதிரியா ஒரு ரூம் தான் இருக்கும். கப்பலா வரவங்க நியூலி மேரிடு அந்த மாதிரி அதுக்கு பேர் கப்பல் தானே. அதுதான் கப்பலா வர சிங்கிள் பெட்ரூம் இருக்கும். ஃபுல்லா வந்து நம்மளோட கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி 1 டே ஃபுல்லா அப்படி இருக்கலாம். அதையும் பார்த்தரலாம். ட்ரெடிஷனல் டைப். ஓகே ஓகே. ஒரு மாதிரி மரம் அது பூரா பாய் அந்த இதுல பண்ண மாதிரி இருக்கு. இது ஷேரிங் அப்படி இண்டிவிஜுவல். வாவ் நல்லா இருக்குல்ல. இதுக்குள்ள
அதுக்கப்புறம் 5:30 கிட்டலாம் வந்து கப்பலை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இது டின்னர் தான், கேண்டில் லைட் டின்னர் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நைட்டு வந்து பரோட்டா, சிக்கன் குருமா, சிக்கன் 65 இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. அப்புறம் மார்னிங் வந்து சன்ரைஸ் பார்க்கறதுக்காக ஸ்மால் போட்டில் வந்து அந்த ஊரில் சுற்றி பார்க்குற மாதிரி கூட்டிகிட்டு போனாங்க. ஆல்ரெடி நாங்கள் போயிருக்கோம், ஆனால் இந்த டைமும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் வந்து போட் ஸ்டாப்பு, சின்ன சின்ன சர்ச்சு இதெல்லாமே பார்த்தோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கே சன்ரைஸ் பார்க்குற இடத்துக்கு போயிட்டோம். மகிமாவுக்கு வந்து இந்த தடவை வந்தப்போ விவரம் நல்லா தெரிஞ்சிச்சு, அதனால சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வளைச்சி ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே ரிட்டன் கிளம்பிட்டோம். அவ்வளோதான், சன்ரைஸ் பார்த்து முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு கிளம்பிட்டோம். ரூமுக்கு போனதுமே வந்து நம்ம செக் அவுட் ஆகிற டைம் ஆயிடுச்சு, ஏன்னா 1 டே தானே டேட்டு, அதனால் ரூமுக்கு போயிட்டு செக் அவுட் ஆகணும். நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட என்ஜாய் பண்ணுற மாதிரி ஏதாவது பிளேஸ் தேடிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு சூப்பர் பிளேஸாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே தரோம், நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். பை பாய். அவ்வளோதான், கிளம்பிட்டு ஒரு வழியா எப்படி போச்சுன்னே தெரியல தானே. 4 சீக்கிரமாக போயிடுச்சு. சாப்பிடவும் செஞ்சுட்டு இந்த அம்மனிக்கு வீடியோ எடுக்கணும்னு சொல்லி எங்கள் அம்மா ஊட்டி விட்டாங்க. எவ்வளோ ஊட்டி விட்டாங்க கூட எனக்கு தெரியல. நீ வயிறு மட்டும் சாப்பிட்டியா? திருப்தியா? போகலாமா? காரில் எதாவது படுத்து தூங்கிடுவியா? சரி, வீடியோவும் எடுத்துட்டான். நான் இனி போகிற வழியில தான் 2 இதுக்கு குடுமி சண்டை வரப்போகுது, எனக்கு இன்னும் வீடியோ எடுக்கலன்னு சொல்லிட்டு. அதான் இந்த வீடியோ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வழக்கம் போல இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். அப்படியே சக்தி அபிஷியலை மட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா இதோட ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோலயே கொடுத்துருப்பாங்க. அப்படி உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இதோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. சோ எதுனாலும் இவங்களுக்கு கால் பண்ணி நீங்க நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், ஒரு பீஸ்ஃபுல்லான இடம். பை பாய்.